பசியின் கொடுமை. தற்காலத்திலே வருங்காலத்திலே ஏற்படும் நிகழ்வுகள், பசியினால் ஏற்படும் கொடுமை என்ன? பழைய காலத்திலே 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா நல்லா வாழ்ந்தாங்க. பிள்ளைங்களை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், நல்ல வேலை வாங்கி வைக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதே மாதிரி படிக்க வச்சாங்க. பொண்ணு நர்ஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வேலை வாங்கி கொடுத்தாங்க. மகனை இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து விட்டாங்க. நிறைய படித்தான், இன்ஜினியராக வேலை பார்த்தான். 2 பேரும் நிறையா சம்பாதிச்சாங்க, நிறையா வாழ்ந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. அப்பனுக்கு வயசு 70 ஆயிடுச்சு. வயசான காலம், நடக்கவும் முடியலை, வேலையும் செய்ய முடியலை. சும்மா இருக்கக்கூடாதுன்னு பையன் பொண்ணு எல்லாம் டார்ச்சர் பண்ணாங்க. சும்மா இருக்க வேலைக்கு போ, எங்கேயோ சம்பாதிச்சுட்டு வா, ஏதோ பண்ணுன்னு. கடைசி காலம், அவனால் முடியாத காலம். வேலை செய்து கொண்டிருந்தான். ரொம்ப முடியலை அவனுக்கு, படுத்து கிடந்தான். அந்த நேரம் குடும்பம் செல்வந்தமாக வாழ்ந்தது. அப்பா அம்மா அப்பா எல்லாம் வர்றாங்க, பெரிய பெரிய மினிஸ்டர்லாம் வராங்க. அப்பா அங்கே படுத்து கிடக்கு, வயசு முடியலை, மலமும் ஜலமும் கழிச்சு போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறதுன்னு கேட்டான். அப்பாவை கொன்று விடுமா? பையன் சொல்கிறான், என்னால் கொல்ல முடியாது, 50 வருஷம் அவரோட வாழ்ந்துட்டேன். அவ சொன்னான், வேற என்ன வழி? நாங்கள் சந்தோஷமாக இருக்க உனக்கு பிடிக்கலையா? சரிடா, கொன்று விடுறேன். அவளை எப்படிடா கொல்றது? கொஞ்சோண்டு விஷம் தரேன், கொன்று விடுமா, அதனால நம்ம குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னா. வருங்காலம் இப்படித்தான் இருக்கும் உலகமானவர்களே. தாய் தகப்பன் என்ன கஷ்டப்பட்டால் என்ன, நம் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும். இதற்கு உற்றார் உறவினர், தாய் தகப்பன், இதெல்லாம் வருங்காலத்தில் நடக்கக்கூடிய செய்திகள். அதனால்தான் வருங்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தலைப்பை கொடுத்துருக்கேன். இதை புரிந்து கொண்டு வாழ்பவன் உலகத்தில் வெற்றியடையப் போகிறான். புரியாதவன் ஏழ்மையில் வருந்தி வருந்தி இறப்பான். பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தாதார் இறைவனடி சேராதார். இதுதான் வள்ளுவர் சொன்னார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். இப்போ சொல்லுவத கருத்தை எவனும் ஏற்றுக்கல. இதை ஏற்றுக்கிறவன் இறைவனடி சேர்வான், இல்லாதவன் மறுபிறவி அடைந்து துன்பப்படுவான்.